ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மார்ச் 31 ஏப்ரல் 6 வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமைலாம் முடியும். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பலனுக்குள்ளே போவோம். கோச்சாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, புதன், மீன ராசியில் சூரியன், சனி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஏப்ரல் 2 மீன ராசியில் செவ்வாய் வந்துடுறார். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்களோ அந்த பலன். ஆக இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2 உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். கடந்த 3 மாத காலமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர், சுமார் 3 மாதம் லாபஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ ஏப்ரல் 2 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகின நிலைகள் போய் இனி ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு வர்றது எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் எஃபர்ட் கொடுத்து தான் அந்த காரியத்தை சாதிப்பதற்கு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி இருக்கிறது. வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செலவை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும்னா அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க, சகோதரர் இருந்தால் சகோதரருக்கு செய்யுங்க, இல்லை நம்ம வீட்டில் வயது மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா நல்லது நடக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையின் காரணமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் உங்களை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல்ல இருக்குது. பட் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரம் முருகனையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருந்தாலே யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ, வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறுங்க. இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பட் அதே சமயத்தில் வருமானங்கள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலை வச்சுட்டிங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, இல்லைனா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக நடக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்க்குறவங்க, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண்
நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், யுக வணிகங்கள் பரவாயில்ல. ஸோ அதே சமயத்தில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. இந்த வாரம் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது தெய்வ அனுகூலம். குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடத்தும். அது இல்லாமல் நான் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது. கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அத்தனையும் கிடைக்கும். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ், ஹைக்கு, இது அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்குது. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லது நடப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டு. யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்காமல் இருக்குது. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கிட்ஸ் அமைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், உங்களுக்கு காதல் விஷயம் இருந்தாலும் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் சில சமயங்களில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரையெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் சிறப்பாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ரொம்ப நல்லா சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு உண்டு. பேச்சு குறைங்க. இந்த வாரம் பேச்சினால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சொந்த பிஸ்னஸில் சுமாரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு புதன், அத்தனை விதமான தகவல் தொடர்பான விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க, அடைக்கி வாசிங்க. ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வேலையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள்.
வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அவசரமாக லாங் ஜேர்னியெல்லாம் பண்ணுறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். குறிப்பாக போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இதெல்லாம் முக்கியம். யாருக்காவது சூரிட்டி சைன் பண்ணுறது, செக் கொடுக்கறது, அல்லது நீங்கள் யாருக்காவது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், அத்தனையும் நமக்கு இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்க விஷயத்தில் கவனம், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணும்போது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவனையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. செவ்வாயும் அங்கே இருக்கார், சனியும் அங்கே இருக்கார். குறிப்பாக போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. லிஃப்ட்டில் போகும்போது, எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஒரி பண்ணிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போங்க பார்ட்னரோட. அதே சமயத்தில் மேரிட்டல் லைஃப்லேயும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வம்ப நீங்களே வெளிக்கு போய் வாங்காதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா, ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் அதே சமயத்தில் வீடு மாறணும்னு நினச்சவங்க, இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, சேல்ஸ் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இது இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்குன்னா நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இவ்வளவு இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னோ உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். யாரையும் வேலையில் நம்பி இருக்காதீங்க. உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எல்லோரோடையும் மிங்கில் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணுங்கள், காது கொடுத்து கேளுங்க. இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வாரம் முழுவதும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனையும் முருகப்பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் இஸ் ஏ சக்ஸஸ், வெற்றின்னு தான் அர்த்தம். அவரோட ராகு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி, குறிப்பாக காம்படேட்டிவ் எக்ஸாமோ அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த ரிசல்ட் இருக்கும். ஏதோ விதத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது.
ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகளை அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்புல ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இது இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது, பங்குனி மாதமாக இருந்தாலும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ அதில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கலையே உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகளால் நன்மை, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறது விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் குரு 9ல் இருக்கார். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ வேலைக்கான ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலையில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலாம், சேல் ஆகலாம், நல்ல விலைக்கு போகலைன்னா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இதுவும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே கவனம். எல்லாமே விட்டதை பிடிச்சி லாபத்தை அடைகிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடை. ஸோ அதனால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கு, பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அடக்கி வாசிங்க. எதிலெல்லாம் அடக்கி வாசிக்கணும்? ஒன்று, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சமயத்தில் அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் இல்லை. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள்
அது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்க, அடக்கி வாசிங்க. அது இல்லாமல் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் என்னாலுமே இல்லை. அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்தா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டரில் எனி ரெஃபீட்டர் கன்சர்னில் இருக்கிறவங்க ஜாபில் ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுத்து பண்ணுங்கள். யாரையும் பேஸ் பண்ணி இருக்காதீங்க. எல்லாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் எதுவும் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்களே ஷோலாக எல்லாமே பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், லாபகரமாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு பக்கம் திருமணம் ஆனாலும் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன், இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் கிரகங்கள் உங்களுடைய மேரிட்டட் லைஃப்பில் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ண அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் சுயதொழில் பண்ணுறவங்க, சிறு தொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் லாபகரமாக இந்த வாரம் இருக்கும். பிரிஞ்சு போன உங்களுடைய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் இது பங்குனி மாதமாக இருந்தாலே எதிர்பாராத விதமாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உண்டு. அது இல்லாமல் எவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் தகவல் தொடர்பை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய வில் பவரை, ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ நல்லது. ஸோ கிரகங்கள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும்போதே நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிறது ரொம்ப விசேஷம். ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் மட்டுமல்ல, மேரிட்டல் லைஃப்புமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமார். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லது. ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு சர்வீஸை கொடுத்தாலும் உங்கள் சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரம் இருக்குது. அதனால் வேலையில் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கலைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மர வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு புதன் இருக்காங்க. இந்த புதன் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர். வேலையின் மூலமாக வராத பணங்கள், குறிப்பாக வேலை இருக்குது, வேலையில் யாரெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பணம், சராசரி ஒரு வேலையில் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது இன்சென்டிவ் அல்லது வராத அரியர்ஸ் பணங்கள் அல்லது ஹைக் எதுவும் வர இருக்குன்னா வரும்.
இந்த அத்தனை வரவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வராத பணங்கள் வரும். ரொம்ப நாளாக நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஸ்னஸில் ஃபேவரபுளாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். பட் அந்த லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றம், எதையுமே நீங்கள் ரசித்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாவதற்கான வாய்ப்பு அதுவும் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ, பிஹெச்டி பண்ணீங்களோ பாஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. கணவன் மனைவி உறவை மெயின்டைன் பண்ணுங்கள். பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. இதெல்லாமே இந்த வாரம் முக்கியம். பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போத் ஆர் சைட் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ நார்மலாக உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் சிவபெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது. எதிர்பாராத அனுகூலம், தெய்வ அனுகூலம். ரொம்ப நாளாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்துருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, இந்த வாரம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன் அடிஷன் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் இருக்குது. நல்ல நட்புகள் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, இது இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. பட் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்க, உங்களுடைய கேரியரில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ நல்லது. இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்க, மற்றவங்க பேர் வாங்குறது தான் இந்த வாரமாக இருக்குது. பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ், லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் இது வரைக்கும் திருமணம் நடைபெறாதவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணம் இருக்குது. ஆல்ரெடி லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், அதாவது நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அதுக்கான உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க. பேச்சினால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் புதிய கடன் அடைக்கிறதுக்கு, ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அது எல்லாமே விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெருசாக எதுலேயும் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கேஷினோவாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி
நல்லா யோசித்து பண்ணுங்கள். விட்டதை பிடிச்செல்லாம் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத விதமாக நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக உண்டு. பட் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் அத்தனை விதமான சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நார்மலாக இருக்குது. பட் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. ஏற்கனவே நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையும் இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. முதல்ல இந்த வாரம் பரவாயில்லன்னா யாரெல்லாம் வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் அஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும். ரோல் மாறுறவங்களுக்கு, இன்னர் சேஞ்சஸ் பண்ணுறவங்களுக்கு, ப்ராஜெக்ட் மாறுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு எவ்வளோக்கு நீங்கள் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் கொடுக்குறது நல்லது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட்டாலும் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை பற்றி பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் இந்த வாரம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வாரம் எதிர்பாராத விதமாக கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். பார்ட்னருக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.